இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸாம்பிள் 3.50 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மேரத்தான் ஓட்டத்தில் வெற்றியாளர் ஆவார். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அதாவது நிஷாந்த் என்றவங்க பார்த்தீங்கன்னா 12 மீட்ரு சரிங்களா, 12 கிலோமீட்டருக்கான மேரத்தான் ஓட்டத்தில் வந்து அவங்க வின்னர். ப்ளஸ் வந்து அவங்க மணிக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ன்ற மாதிரி சீரான வேகத்தில் வந்து ஓடி வின் பண்ணியிருக்காங்க 1 மணி நேரத்தில் சரிங்களா. இப்போ மேரத்தான் போது ஒருத்தர் மட்டும் போக மாட்டாங்க, கூட நிறைய பேர் போவாங்க. வின் பண்ணவங்க நிஷாந்த், அவங்க கூட பின்னாடி ஓடி வர்றவங்க பாருங்கள். அவரை தொடர்ந்து ஆராதனா, பொன்மொழி, ஜெயந்த், சத்யா மற்றும் ஸ்வேதா ஆகியோர் பாருங்கள். இவங்க கூடவே இன்னும் வந்து நமக்கு 5 பேர் கூட வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. அவங்க எந்த வேகத்தில் ஓடி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6 கிலோமீட்டர் பர் மணி, 4 கிலோமீட்டர் பர் மணி, 3 கிலோமீட்டர் பர் மணி மற்றும் 2 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஆராதனான்றவங்க வந்து 6 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடி வந்திருக்காங்க. பொன்மொழின்றவங்க வந்து 4 கிலோமீட்டர் பர் மணி என்ற டைமிங்கில் வந்து வந்திருக்காங்க. ஜெயந்த் என்றவங்க 3 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் வந்திருக்காங்க. சத்யான்றவங்க பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் பர் மணி சரிங்களா. ஸ்வேதாவுக்கு நம்ம கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நம்ம கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு நம்மளால் வந்து சம் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்து அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி மற்றும் 6 மணி நேரத்தில் அடைந்தனர். அதாவது பார்த்திங்கன்னா பொன்மொழின்றவங்க வந்து 2 மணி நேரத்தில் வந்து ஓடி வந்திருக்காங்க. அடுத்து பொன்மொழின்றவங்க பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க. ஜெயந்த் என்றவங்க வந்து 4 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க. சத்யான்றவங்க பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்தில் வந்து ஓடி வந்திருக்காங்க சரிங்களா. அந்த டைமிங் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இங்கே அனுப்புங்க. நாமளே வேகம் டு நேரம், அதாவது வேகம் நேரம்னும் போது வேகம்ன்றது என்ன நமக்கு கிலோமீட்டரில் வரும், நேரம்னா மணி சரிங்களா. இப்போது வேகத்தை வந்து எக்ஸ்னும் நேரத்தை வந்து ஒய்னு எடுத்து வரைபடத்தை நாமளே வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி மணிக்கு 2.4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க. இதுக்கு டிராயிங் நாமளே வரையணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டவணை வந்து அவங்க கொடுக்கல, ஸோ டேபிள் நாம் தான் போடணும் சரிங்களா. போட்டு இந்த கௌசிக் பாருங்கள் 2.4 கிலோமீட்டர் பர் மணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வேகத்தில் போகும்போது எவ்வளோ நேரத்தில் வந்து இலக்கை அடைய முடியும் அப்படின்றத நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல தான் முதல்ல டேபிள் அதாவது அட்டவணை போடணும். 2வது பார்த்திங்கன்னா மாறுபாடு கண்டுபிடிக்கணும். அடுத்து 3வது மாறிலி, 4வது சமன்பாடு, 5வது வரைபட தீர்வு சரிங்களா. எல்லாத்துக்குமே காமனாக பார்த்திங்கன்னா அதனுடைய மாறுபாடு நேர் மாறுபாடா இல்லை எதிர் மாறுபாடா அது நம்ம காமனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் அட்டவணை பாருங்கள். இப்போ கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வேகம் நேரம் அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். வேகம் வந்து எக்ஸ்னும் நேரம் வந்து ஒய்னு எழுதியிருக்கோம். இங்கே சைடில் பென்சில் தேவைன்னா எழுதிக்கலாம். நீங்கள் வேகம்னா என்ன, கிலோமீட்டர் பர் மணி, ஏன் இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், அதுக்காக அவங்க கொடுத்துருக்கேன். நேரம்ன்றது பார்த்திங்கன்னா மணி சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வேகம், இது எக்ஸு, இது ஒய். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 12 கிலோமீட்டர் நிஷாந்த் ஃபஸ்ட்டு ஓடிருக்காங்களா. 12 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்காங்க, அங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 12 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் ஓடிருக்காங்க, 1 மணி நேரத்தில் ஓடிருக்காங்க. அதுதான் 12:1 சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஆராதனா பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் சரிங்களா. 6 கிலோமீட்டர் பர் மணி எத்தனை மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க, 2 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் 6 கிலோமீட்டர் பர் மணி வேகம், நேரம் வந்து 2 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க. அதுதான் இங்கே வந்து 6/2ன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீட்டாக ஸ்கேலை வச்சு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் பொன்மொழின்றவங்க பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் சரிங்களா. 4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடி வந்திருக்காங்க. எத்தனை மணி நேரத்தில், 3 மணி நேரத்தில், அதுதான் 4/3. அடுத்து பாருங்கள் ஜெயந்த் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் 4 மணி நேரத்தில் வந்திருக்காங்க. அதுதான் 3/4. அடுத்து பாருங்கள் சத்யான்றவங்க வந்து நமக்கு 2 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடி வந்திருக்காங்க. எவ்வளோ நேரத்தில், 6 மணி நேரத்தில் ஓடி வந்திருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்கிற கிலோமீட்டரையும் மணியையும் நம்ம அட்டவணையில் எடுத்து எழுதியாச்சு. இதை வச்சு
புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதிக்குவோமா? எப்பயும் போல பாருங்கள், புள்ளிகள்னும் போதே எக்ஸு கமா ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன 12, ஒய் வந்து 1, அப்போது 12 கமா 1. அடுத்து பாருங்கள் எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 2, அப்போ 6 கமா 2. அடுத்து பாருங்கள் எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 3, அப்போ 4 கமா 3. அடுத்து பாருங்கள் எக்ஸ் வந்து 3 வேகம், ஒய் வந்து நேரம், 3 கமா 4. அடுத்து என்ன வரும்? 2 கமா 6. எக்ஸு ஒய்ன்றது ஆர்டர் எடுத்து இந்த புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ மாறுபாடு. இப்போ எக்ஸின் மதிப்பு குறையும் போது ஒய்யின் மதிப்பானது அதிகரிக்கிறது. எனவே இது எதிர் மாறுபாடு ஆகும். அதாவது நேர் மாறுபாடுன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரே மாதிரி அதிகரிச்சுட்டே போனால் அது நமக்கு நேர் மாறுபாடு. ஆனால் இங்கே பாருங்க, இது ஏன் எதிர் மாறுபாடு அப்படின்னு சொல்கிறோம்னா, எக்ஸ் பாருங்க 12, 6, 4, 3, 2 சீராக இந்த நம்பர் பற்றி நமக்கு வந்து 12, 6, 4 குறைஞ்சி வருது. அதே ஒய் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 6 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எக்ஸு குறையும் போது ஒய்யோட மதிப்பு அதிகரிக்குது. இது எதிர் மாறுபாடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மாறிலி கண்டுபிடிக்கலாமா? மாறிலின்னும் போது அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். k = x × y. அப்போது கேவோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கே அப்படியே வச்சுக்கலாம். x × y. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த 5 புள்ளிகளில் நீங்கள் எந்த புள்ளி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு மதிப்பு 1 தான் கிடைக்குமே. சேம் ஒரே மதிப்பு தான், 1னா ஒரே மதிப்பு. இப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்டுக்கு மதிப்பு எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து 12னும் ஒய் வந்து 1னும். 12 × 1 12. மற்ற நம்பர்ஸை பெருக்கினாலுமே நமக்கு சேம் 12 தான் கிடைக்கும். 6 × 2 12, 4 × 3 12, 3 × 4 12. மதிப்பு மாறாது. அடுத்து பாருங்கள் சமன்பாடுனும் போது நமக்கு நேர் மாறுபாடுக்கான சமன்பாடு வேறு, எதிர் மாறுபாடுனும் சமன்பாடு வேறு. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸ் × ஒய் = கே. கேவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. இப்போது கேவோட மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 12. இந்த முக்கியமான ஆன்சரில் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ஸ்டிக்கில் கொடுத்துக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பிடிக்கணும்? அட்டவணை கண்டுபிடிச்சாச்சு, மாறுபாடு கண்டுபிடிச்சாச்சு, மாறிலி, சமன்பாடு 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக வரைபட தீர்வு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருந்தாங்க. இப்போது மணிக்கு 2.4 km/மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம். அதாவது நமக்கு இங்கே வேகம் கொடுத்துட்டாங்க, நம்ம நேரம் எவ்வளோ நேரம் வந்து அவங்க இதை கடக்க எடுத்திருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம கிராஃப் போடணும். சரிங்களா? போடலாமா? பாருங்கள், கிராஃப் எப்பயும் போல் வந்து x ஒய் நமக்கு இங்கே மதிப்பு எல்லாமே வந்து 12க்குள்ளே இருக்கிறதுனால வந்து அலகுகள் பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு நம்ம 2 பக்கமும் எடுத்திருக்கோம். அலகுகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பரை வந்து மாற்றி போடுற மாதிரி இருக்கும். கிரியேட்டிவ் கொஷின்ஸில் வந்து நமக்கு மாறி ஒரு நம்பர் 1, 2, 3 வராது. சரிங்களா? இப்போ எக்ஸ் என்னது? வேகம்னும் போது km/மணியில் எடுத்துப்போம். அதே போல் ஒய் நமக்கு நேரம். சரிங்களா? நேரம்னா மணி. கம்பல்சரி வந்து அளவு திட்டம் மேலே எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. எத்தனை அலகு இங்கே எடுக்கிறோமோ அந்த அலகு இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம புள்ளிகளை குறிக்கலாமா? ஃபஸ்ட்டு புள்ளி என்னது? எக்ஸில் 12 அப்படின்னா ஒய்யில் 1. இப்போ எக்ஸு 12 இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்கா இந்த கோடு. இப்போது எக்ஸு 12 ஒய் 1 2 புள்ளி சேர்றது இந்த இடத்துல. இப்போ இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 12,1 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அச்சில் வந்து 6னும் போது ஒய் அச்சில் 2. இப்போ எக்ஸில் 6 ஒய்யில் 2 2 சந்திக்கிற புள்ளி இந்த இடம். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 6,2. அடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் அச்சில் 4 கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சில் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4, 3 சேர்கிற இடம் இந்த புள்ளி. ரவுண்ட் பண்ணி 4,3. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 3 கொடுத்துருக்காங்களா, 3,4. எக்ஸ் அச்சில் 3னா ஒய் அச்சில் 4. இந்த 3, 4 சந்திக்கிற புள்ளி இந்த இடம். இப்போ ரவுண்ட் பண்ணி 3,4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 2ன்னா ஒய் அச்சில் 6. இந்த 2, 6 சந்திக்கிற புள்ளி நமக்கு இந்த இடத்துல வரும். ரவுண்ட் பண்ணால் 2,6. இப்போ கொஷினில் கொடுத்துருக்க எல்லா புள்ளியும் நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம இணைக்கணும். சரிங்களா? இணைக்கலாமா? ஸ்கேல் வச்சு போட முடியாது, கையில் தான் நம்ம இணைக்கிற மாதிரி வரும்.
ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, நீட்டாக போட்டுக்கோங்க பென்சிலில். வளைவு ஒரே ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பயுமே புள்ளியை விட கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி. ஒரு சிலர் இந்த புள்ளியில் நிறுத்திடுவாங்க, அப்படி விடக்கூடாது. புள்ளியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு 0 மார்க். சரிங்களா? இங்கேயும் ஒரு 0 மார்க். இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா சமன்பாடு. இப்போ சமன்பாடில் கோட்டுக்கு மேலே எழுதிக்கலாமா? எக்ஸு இன்ட்டு ஒய் ஈக்குவல் 12. இந்த கோட்டு மேலே 3 மேலே எழுதுங்க, கீழே எழுதுங்க. ஆனால் இந்த வளைவரை மேலே தான் நம்ம இந்த சமன்பாடு எழுதணும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், வரைபட தீர்வு. வரைபட தீர்வு பாருங்கள். மணிக்கு 2.4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம். அதாவது இப்போ கிலோமீட்டர் பர் மணினாவே நமக்கு வேகத்தில் தான் வரும். வேகம்னா என்ன? எக்ஸு. இப்போ எக்ஸ் அச்சில் அந்த 2.4 எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? அப்போது வேகம் 2.4. இப்போ 2.4 எங்கே வரும்? 2க்கும் 3க்கும் இடையில வரும். நீங்கள் கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 இதுக்குள்ளே சின்ன சின்ன கூட இருக்கும். இது எல்லாமே நம்ம இப்போ 2 இருக்கா? இது 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5. இந்த கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது 2.5ன்னு வரும். இது 3, 3.5, 4, 4.5 இந்த மாதிரி நமக்கு புள்ளியில் வரும். நமக்கு என்ன வேணும்? 2.4. அப்போது 1, 2, 3, 4. அப்போ இந்த கோடு தான் நமக்கு 2.4. இந்த 2.4ன்ற கோடு பார்த்திங்கன்னா வளைவரையில் எங்கே சந்திக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த 2.4க்கு நேராக பாருங்கள் ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேலை வச்சு இந்த வளைவரையை நமக்கு வரைஞ்ச பார்த்திங்களா அந்த ட்ராயிங் எங்கே வெட்டுதோ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டாச்சா? இங்கே வேணும் நீங்கள் 2.4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கனாலும் ஓகே. அப்போது இங்கேருந்து வேகம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கேருந்து கீழேருந்து மேலே போகும்போது 0 மார்க் இப்படி தான் வரும். இந்த வளைவரை இங்கே வெட்டு தான். இப்போ இங்கேருந்து இது வந்து ஒய்ஹெச்சுக்கு நேராக பார்க்கணும். இங்கே வருது 5 வருது. இப்போ இங்கே மேலே போனது இதுக்கு நேராக வளையுதா? அப்போ இங்கே ஒரு 0 மார்க் போடணும். அப்போ 2.4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் போகும்போது 5 மணி நேரத்தில் வந்து நம்ம கடக்க முடியும். இப்போ ஆன்சர் என்ன? 5. எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ என்ன வரும்? 5 மணி நேரம். இல்லை 5 மணி நேரம் எடுத்துருந்தாலும் சரி. சரிங்களா? முக்கியமாக ஆன்சர்ஸ் வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.